அதனால வந்து சனி பகவான் ஆதிக்கத்துல பிறந்தவங்க ரொம்ப வந்து கடுமையான உழைப்பாளிகள். நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல ரொம்ப வந்து ஒரு போராடணும். போராட்டமே உங்களுடைய வாழ்க்கையாகவே இருக்கும். அப்ப மனசு வந்து விரக்தி அடிக்கடி உங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். என்னடா வாழ்க்கை இது? எப்பத்தான் நம்ம ஜெயிக்க போறோம்? எல்லாரும் பாரு ஈஸியா ஜெயிக்காங்க. அவன்லாம் பாரு எவ்வளவு ஏமாத்துறான். சரி அவனுக்கு ஈஸியான புகழ் கிடைக்குது. நமக்கு எதுக்கே நடிச்சுக்கிட்டு இருக்கானே, ஆனா அவனுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். நமக்கு உண்மையா இருக்கும். நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னா, சனி பகவானுடைய சோதனைகள் அங்கதான் உங்களுக்கு ஆரம்பமாகும். அவரு நிறைய உங்களுக்கு வந்து உங்களை வந்து பக்குவப்படுத்துவார். உங்களை வந்து இரும்பு மனிதரா மாற்றக்கூடிய அமைப்பு வந்து அவருக்கு தான் இருக்குது. அதனால வந்து அதிகமான சோதனைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய, ஆனா உங்களுடைய வெற்றி வந்து நிலையான வெற்றியா இருக்கும். மற்ற நண்பர்கள பிறந்தவங்க கூட வந்து ஒரு காலத்துல வெற்றியை பெற்று திருப்பி வந்து கீழே வருவாங்க. ஆனா உங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. நீங்க கடுமையான போராட்டத்துக்கு கடுமையான முயற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். அந்த வெற்றி நிரந்தரமானதாக இருக்கும். அது உங்களுடைய நடு வயதுல தான் உங்களுக்கு வந்து ஒரு 40 வயசுக்கு அப்புறம் தான் அந்த வெற்றி வந்து நிலையானதா இருக்கும். உங்களுடைய சம்பாத்தியம் ஒவ்வொன்றுமே பாருங்களேன், நேர்மையான உழைப்பு மூலம் தான் நீங்க வாங்க நினைப்பீங்க. மற்றவங்களை ஏமாத்த நினைக்க மாட்டீங்க, துரோகம் பண்ண நினைக்க மாட்டீங்க. அப்ப இதனாலதான் பாருங்க உங்களுக்குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதிகமா இருப்பாங்க. அப்ப என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம போய் இந்த நபர்கிட்ட பிறந்தவங்கிட்ட போய் சொன்னோம்னா சரியா நம்மள நீங்க செஞ்சு கொடுப்பீங்க. அதுக்கு நேரம் காலம் எதுவுமே நீங்க வந்து பார்க்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா நீங்க தான் அங்க போய் நாட்டாம பண்ணுவீங்க. அந்த பிரச்சனையை சுமூகமா நீங்க தீர்த்து, ஒரு அடிதடி பிரச்சனை வந்தா கூட உங்களுடைய பேச்சு மூலமா அவங்கள வசப்படுத்தி கொண்டு வரக்கூடியவங்க. உங்களுடைய தீர்ப்பு வந்து சரியான முறையில இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும்.